முத்தமிழ் அறிஞர் முத்தமிழ் காவலர் அவர்களுடைய குல விழாக்காக திகழ்கிற தமிழக புலவர் குழுவின் தலைவர் முனைவர் மணிமேகலை கண்ணன் அவர்கள் இப்பொழுது வாழ்த்துறை வழங்குவார். மேடையில் அமர்ந்திருக்கும் சான்றோர் பெருமக்களுக்கும், இங்கு திரளாக வந்திருந்து பட்டுக்கோட்டையார் கல்யாண சுந்தரம் அவர்களின் 98ஆம் ஆண்டு விழாவை சிறப்பித்துக் கொண்டிருக்கும் பெருமக்களாகிய உங்களுக்கும் இந்த மாலை பொழுதில் என்னுடைய தாழ்மையான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அந்த மேடையிலே இன்றைக்கு அமர்ந்திருக்கிற அத்துணை பேரும் என்னுடைய வாழ்க்கையிலே மிகவும் நெருங்கி பழகியவர்கள். எல்லா நிலையிலும் அவர்கள் எனக்கு உறவாக இருந்தவர்கள். மக்கள் கவிஞர் அறக்கட்டளையின் செயலாளராக இருந்து ஐயா ரூஸ்வெல்ட் அவர்கள் 98வது இந்த பிறந்த நாள் விழாவை விடாமல் அவர்கள் தொடர்ந்து 95ஆம் ஆண்டிலிருந்து நடத்தி கொண்டிருக்கிறார்கள் என்பது மிகப்பெரிய செயல், செயற்கரிய செயல். இந்த மாதிரி ஏன்னா ஒரு செயலை செய்யும் போதே இதுல நமக்கு என்ன லாபம் நினைக்கிறவங்க இந்த காலத்துல நிறைய, எந்த வித எதிர்பார்ப்பும் இல்லாமல் ஒரு மக்கள் கவிஞன் குறைந்த காலத்திலே 29 வயதுக்குள்ளாக நாட்டையே புரட்டி போட்டு பொது உடைமை கவிதைகளால் மக்களை ஈர்த்து பேரும் புகழும் பெற்று இறந்தான் என்றால் அவனே இந்த உலகம் மறக்கக்கூடாது என்ற நல்ல எண்ணத்தில் ஒரு கீழ் வரும் தொண்டு ஈடு இணையற்றது. அதே போல இன்றைக்கு தலைமை தாங்கி இருக்கும் ஐயா நல்லி குப்புசாமி செட்டியார் அவர்கள் மேல் நாங்கள் மிகவும் மதிப்பும் மரியாதையும் வைத்திருக்கிறோம். இன்றைக்கு அவர்கள் எங்கள் கம்பன் கழகத்தின் செயற்குழு தலைவராக இருக்கிற கம்பன் கழக துணைத் தலைவராக இருக்கிறார். அந்த கழகத்திலே மட்டுமல்ல, என்னுடைய தமிழக புலவர் குழுவை பற்றி எல்லோருமே சொன்னார்கள். அது கிட்டத்தட்ட 65 ஆண்டு காலத்துக்கு முன்னாலே முத்தமிழ் காவலர் உருவாக்கியது. அவர் கிட்டத்தட்ட ஒரு 73 கூட்டங்கள் நடத்தி மறந்து போனார். அதன் பிறகு இன்றைக்கு 120 கூட்டங்கள் வரை தொடர்ந்து நாங்கள் இந்த பொதுச் செயலாளராக இருந்து இதை நான் விடாமல் நடத்தி கொண்டிருக்கிறேன். அதோடு என் கணவரை பற்றியும் இங்கே குறிப்பிட்டார். எனக்கு கணவரை பற்றி சொன்னது ராமகுருநாதன் ஐயா அவர்கள் என்னுடைய கணவர் உருவாக்கிய தமிழ் மொழி அகாடமியிலே அவர் நிறுவனர், நான் செயலாளராக இருந்து நடத்தினேன். அந்த நிகழ்ச்சியில் பலமுறை ஐயா ராமகுருநாதன் அவர்கள் கலந்திருக்கிறார்கள். அவர்கள் தமிழ் மொழி அகாடமியிலே அவருடைய பற்றி சொல்லும் போது எனக்கு உண்மையிலேயே என்னுடைய கண்கள் கலங்கிவிட்டன. ஏனென்றால் இப்படியெல்லாம் ஒரு இணைப்பு தொடர்ந்து நம்முடைய வாழ்க்கையில இணைந்திருந்தவர்கள் நிறைய பேர், அத்தனை பேரும் இந்த அரங்கத்திலே ஒன்றாக இருக்கிறார்கள். அதோட என்னுடைய அன்பு சகோதரர் விஜயகுமார் அவர்களுடைய துணைவியார் இங்க இருந்திருந்தால் முதல் தேவை அவங்க சின்ன கண்ணம்மா, வாங்க வீட்டுக்கு, எப்ப வர்றீங்க, சாப்பிட வாங்க, எப்போ கூப்பிட்டாலும் வாங்க சாப்பிட வாங்க எங்க வீட்டுக்குன்னு கூப்பிடுவாங்க. தமிழ் மேல உள்ள அவங்க அவ்வளவு பற்றி என்ன அவங்க ஒரு சகோதரியா நினைப்பாங்க. நான் இந்த நிகழ்ச்சியில வந்ததை இன்னைக்கு நான் பெருமையா நினைக்கிறேன். 6 பேருக்கு விருது கொடுத்தாங்க. 5 பேர் ஆண் மக்களா இருந்து ஒரே ஒரு பெண்மணிக்கு கொடுக்கணுங்கிறதுக்காக எனக்கு கொடுத்தாங்கன்னு நினைக்கிறேன். அதனால நான் ரொம்ப மகிழ்ச்சியோட பெருமையோட ஏத்துக்கிறேன். இது மாதிரி விருதுகள் எல்லாம் எதுக்காக கொடுக்குறோம்னா, நீங்க இதுவரைக்கும் ஏதோ பொதுமக்களுக்கு, நாட்டுக்கு, மொழிக்கு, மக்களுக்கு, சமூகத்துக்கு, சமுதாயத்துக்குன்னு செய்துகிட்டு இருக்கீங்க. இன்னும் நீங்கள் பல்லாண்டு வாழ்ந்து இன்னும் நிறைய செய்யணும்னு எங்களை ஊக்கப்படுத்துறதுக்காக கொடுக்கிற விருதா நினைச்சு நாங்க ஏத்துக்கிறோம். ஏன்னா அந்த விருதுகள் சில பேருக்கு பெருமை அடையும். ஆனா இந்த பட்டுக்கோட்டையார் விருது எனக்கு மிகவும் மிகவும் நான் மறக்க முடியாத ஒன்று. இதை நான் ரொம்ப பெருமைப்படுகிறேன். ஏன்னா விவரம் தெரியாத சின்ன வயசுல நான் பாடினவர். அவர் சோழன் ஐயா படிச்சுட்டு போனார். காடு விளைஞ்சன மச்சான் அது கையங்கால். இன்றைக்கு இருக்கிற தலைமுறைக்கு இந்த ராகங்கள் தெரியுமா? காடு விளைஞ்சன மச்சான் நமக்கு கையங்கால் இருந்தானே மிச்சம், காடு விளைஞ்சன மச்சான் நமக்கு கையங்கால் இருந்தானே மிச்சம், கையங்கால் இருந்தானே மிச்சம் அப்படின்னு அவங்க கேட்பாங்க. பானுமதி எம்ஜிஆர் சொல்லுவார், ஆக காடு விளையட்டும் பொண்ணே நமக்கு காலமே இருக்குது பின்னே, காலமே இருக்குது பின்னே என்று சொல்லி பட்டுக்கோட்டையார் எழுதின பாட்டே அன்று அவர் அரசாட்சியிலே அரசவையிலே உட்கார்ந்து மன்னனாக ஆட்சி செய்தவர் எம்ஜிஆர் அவர்கள். இது மட்டும் இல்ல, அவருடைய தத்துவ பாடல்கள், எத்தனை தத்துவ பாடல்கள், எத்தனை தாலாட்டு பாடல்கள்.
எங்களுக்கு பட்டுக்கோட்டை யார் எழுதினாருன்னு அன்னைக்கு தெரியாது. சின்னஞ்சிறு கண் மலர் செம்பவளவாய் மலர், சின்னஞ்சிறு கண் மலர் செம்பவளமாய் மலர், செந்திரு மலரே ஆராரோ மன்ன தமிழ் சோலையே மாணிக்க மாலையே ஆரிரோ அன்பே ஆராரோ. இதெல்லாம் நாங்க சின்ன பிள்ளைகளை பாடியிருக்கோம். இது பட்டுக்கோட்டையில இருந்து அதை தூங்காதே தம்பி தூங்காதே அழகா அவங்க பிரேமா அம்மா சொன்னாங்க. எத்தனை போர் படைதலில் தூங்கியவன் வெற்றியில் இருந்தான், உயர் பள்ளியில் தூங்கியவன் கல்வி இழந்தான், கடைதலில் தூங்கியவன் முதல் இழந்தான், கொண்ட கடமையில் தூங்கியவன் புகழ் இழந்தான். இன்னும் என்ன வேணும்? இதை இவ்வளவு 4 வரியில உலகத்துல அட பாவி நீ தூங்கினா எல்லாமே தூங்கி போயிடும்டா, நீ நாசமா போயிடுவ, நீ விழிச்சுக்கோ, விழித்து எடு அப்படின்னு சொன்னத எவ்வளவு அழகா சொல்லியிருக்காரு. எங்க ஒரு 29 வயசுக்குள்ளார ஒரு சிந்தனையில ஒரு மனிதன் இவ்வளவு சிறப்பாக மக்களை தட்டி எழுத்தி பாடியிருக்காரு. ஒவ்வொரு பாட்டும் சொல்ல போனா உலகநாயகி அம்மா வந்துருவாங்க. எனக்கு ரொம்ப ஆசை, பாட்டுன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுலயும் இந்த திரை இசை பாடல்களை கேட்டு கேட்டு நம்ம பேக்கி பிரபாகரன் ஐயா கிட்ட நம்ம ரூஸ்வெல்ட் ஐயா வெளியிட்ட நூலை வாங்கி படிச்சு பாட்டி பத்திரப்படுத்தி வச்சிருக்கேன். ஸோ இந்த நல்ல நாள்ல நல்ல நிகழ்ச்சியில எல்லாரும் வந்திருக்கீங்க. இதோட விடாம ஐயா சொன்ன மாதிரி இந்த 100ஆண்டு விழாவை திரையுலகமும் அரசும் சேர்ந்து பெரிய அளவுல நடத்தணுங்கிறத நான் மீண்டும் உங்களுக்கு அதை ஆமோதிச்சு வலியுறுத்தி அதற்கான வேலைகளுக்கு நான் என்றைக்கும் துணையிருப்பேன் என்று சொல்லி வாழ்த்து கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மிக்க நன்றி மணிமேகலை கண்ணன் அவர்கள்.